கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பேர் அல்லாலும் பெரும் கிருபையாலும் ஈமானை கொண்டு இஸ்லாத்தை கொண்டு நம்முடைய ஈருலக இம்மை மறுமையினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் உயர்வுபடுத்தி இருக்கின்றான், அல்லாஹ் பாதுகாத்து இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இறை இல்லங்களை கொண்டு மஸ்ஜிதுகளை கொண்டு பள்ளிவாசல்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஈமானும் இஸ்லாமும் நிரப்பமாக நிலையாக இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றான். ஈமான் இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கையை பாதுகாத்திருக்கிறான். இறை இல்லங்கள் மஸ்ஜிதுகள் பள்ளிவாசல்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஈமானும் இஸ்லாமும் பாக்கியாக இருப்பதற்கு அருள் செய்திருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு சூழல் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நாம் அல்லாஹுக்கு அதிகமான முறையிலே நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திற்கு எத்தனையோ சமுதாயங்கள், எத்தனையோ குமுகள் உம்மத்துகள் வந்திருக்கின்றார்கள், நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள். எந்த சமுதாயத்திற்கும் எந்த உம்மத்திற்கும் வழங்கப்படாத பெரும் பெரும் சிறப்புகளை மேன்மைகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உம்மத்தே முஹம்மதியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தாகிய இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் இருக்கின்றான். அப்படி மற்ற உம்மத்துகளை விட உயர்வுபடுத்திய ஒரு மேன்மையான சிறப்புகளில் தான் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள் நிறைந்த அருள் கொடை அவனுடைய இறை இல்லங்களாக மஸ்ஜிதுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகெங்கிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் அருள் நிறைந்த அருள் கொடையாக இந்த உம்மத்தின் மீது இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இந்த ஒரு வேறு எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் வழங்கல. ஒரு மஸ்ஜித், ஒரு பள்ளிவாசல் மூலமாக அவர்கள் அமல்களில் ஒன்றிணைந்து அதிகமான சந்தர்ப்பங்களில் ஒன்று கூடி கலையக்கூடிய இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இந்த உலகத்திற்கு வந்த நபிமார்கள் அவர்களுடைய எந்த உம்மத்திற்கும் இப்பட்ட ஒரு அழகான கட்டமைப்பை அல்லாஹ் அமைத்து கொடுக்கவில்லை. அல்லாஹுடைய பேர் அருள், அல்லாஹுடைய பெரும் கிருபை இந்த உம்மத்திற்கு அது போன்ற ஒரு சூழலை உலகெங்கிலும் கோடான கோடி மஸ்ஜிதுகள் அதன் மூலம் இந்த உம்மத் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஒரு கட்டமைப்புக்கு கீழ், ஒரு தலைமையின் கீழ், ஒரு இமாமி பின்னால் நின்று அமல் செய்யக்கூடிய ஒரு சூழல் அற்புதமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்லாஹுக்கு நாம் இந்த அருளை நினைத்து நினைத்து நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்ற உம்மத்துகளை விட இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் மஸ்ஜிதுகளை வழங்கி இருக்கின்றான். அதே சந்தர்ப்பத்தில் மற்ற இறை ஆலயங்களை, மற்ற வழிபாட்டு தலங்களை காட்டிலும் அல்லாஹ்வினுடைய இறை இல்லமான மஸ்ஜிதுகள் பள்ளிவாசல் தனி சிறப்பும் தனித்துவமான ஒரு அம்சமும் நிறைந்ததாக காணப்படுகின்றது. இது பேருக்காக புகழுக்காக உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது மற்ற வழிபாட்டு தலங்கள் குறை கூற வேண்டும் என்பதற்காக அல்ல. அவைகளை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மற்ற வழிபாட்டு தலங்களை விட தனி சிறப்பும் தனித்துவமும் ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வெறும் வழிபாடுகள் மட்டும் முன்வைக்கப்படக்கூடிய இடம் அல்ல மஸ்ஜிதுகள். பள்ளிவாசலில் தொழுகைக்கான, வெறும் குர்ஆன் ஓதுவதற்கான, அமல் செய்வதற்கான வழிகாட்டுதல் மட்டும் முன்னெடுக்கப்படுகிறதா என்பதாக சொன்னால் இல்லவே இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களினுடைய இந்தமாக மஸ்ஜிதுகள் விளங்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னால், ஒரு முஸ்லிம் வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் இங்குதான் தீர்மானிக்கப்படுகிறது. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையினுடைய அங்கமாக, அஸ்திவாரமாக இருக்கின்றது. இதை தாண்டி கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சமயம் கடந்து மனித நேயத்தை நிலைநிறுத்தப்படக்கூடிய ஒரு உன்னதமான தலமாக மஸ்ஜிதில் இறை இல்லங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்திலே எந்த சமூகமாக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், பேரிடர்களில், பேரழிவுகளில் அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அபய குரல்களை அந்த மக்கள் எழுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் உதகான குரல் முதலாவதாக எழுப்பப்படக்கூடிய இடம் உலகத்தில் மஸ்ஜிதுகள் தான். சமயம் கடந்து வெறும் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, கலிமா சொன்ன மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அவர்களுக்காக உதவி செய்யுங்கள் என்ற அந்த உதவிக்குரல் மட்டும் இங்கு முன்னிறுத்தப்படுவதல்ல. எங்கோ ஏதோ ஒரு நாடுகளில் பூகம்பத்தால், இயற்கை பேரிடர்கள், கடந்த ஆண்டுகள், அதற்கு முந்தைய ஆண்டுகளில் எகிப்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய பூகம்பம், துருக்கியிலே ஏற்பட்ட பூகம்பங்கள், அவைகளுக்கெல்லாம் இங்கு நிதி திரட்டப்பட்டது, அவர்களுக்கான உதவிகள் முன்கூறப்பட்டது.
கஜா புயலின் போது, சென்னையில் ஏற்பட்ட புயல்கள் போது, கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது, சமயம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து அனைத்து மக்களுக்கான உதவிக்கான ஒரு உதவி குரல்களால் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் ஒலிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள், தேவையுடைய மக்களை அவர்களுடைய தேவையை நிவர்த்தி செய்யப்படக்கூடிய இடமாக, சமயம் கடந்து மனிதநேயத்தை மலர செய்யக்கூடிய இடங்களாக அல்லாஹ் மஸ்ஜிதுகளை, அதனுடைய கட்டமைப்புகளை அமைத்து கொடுத்திருக்கின்றான். அதனால்தான் மற்ற வழிபாட்டு தலங்களை விட ஒரு சிறப்பும் தனித்துவமும் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே மஸ்ஜிதுகளுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கு நான் அழுத்தமாக பதிவு செய்தேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றார். இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகன் வ ஹுதல் லில் ஆலமீன். இந்த உலகத்திலே முதலாக நிறுவப்பட்ட இறை இல்லம் இன்ன அவ்வல பைத், அது பக்கா மாநகரத்தில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவாக, மஸ்ஜிதுல் ஹரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றார். இந்த உலகத்தினுடைய முதல் இறை இல்லம், முதல் மஸ்ஜித் அது மக்காவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காபத்துல்லாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்கள் வருகின்றது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, இன்ன அவ்வல லமஅத்தின் ஃபில் அல் மௌதி அல் பைத். இந்த உலகத்திலே ஆரம்ப காலம், உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னதாக உலகம் முழுவதும் கடல் நுரைகளை போன்று இருந்தது. கடல் நுரைகளை போன்று, தண்ணீரை போன்றுதான் இந்த உலகம் முழுவதையும் அல்லாஹ் அமைத்து வைத்திருந்தான். அந்த கடல் நுரைகளை எல்லாம் ஒன்று திரட்டி அல்லாஹ் இடத்தை உருவாக்கினான். முதலாக இந்த உலகத்தில் உருவான நிலப்பரப்பு அது காபத்துல்லா, மக்காவினுடைய பரப்பு. அதைதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன அவ்வல லமஅத்தின் ஃபில் மௌதி அல் பாத் சும்ம முத்தத் மின்ஹல் அர்ல். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலத்தில் இருந்துதான் அல்லாஹ் முழு உலகத்தினுடைய நிலப்பரப்பை, இந்த பூமியை உருவாக்கினான். இந்த உலகிலே முதலாக உருவான நிலப்பரப்பு என்பது மக்கா மாநகரத்தினுடைய நிலப்பரப்பு. அதை அங்கமாக வைத்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தின் பூமியை அல்லாஹ் விரித்தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முதலாக இந்த உலகத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், ஒரு இடம் என்பதாக சொன்னால், ஒரு பகுதி என்பதாக சொன்னால் அது பைத்துல்லா, கத்துல்லாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ அவ்வல ஜிபாலின் உதிஅ வஜ்ஹில் அர்ல் அபு குபைஸ். இந்த உலகத்திலே முதலாக உருவான மலை குன்று அபு ஜபலே அபு குபைஸ் என்பதாக சொல்லுவாங்க. மஸ்ஜிதுல் ஹரமுக்கு அருகாமையிலே கிளாக் டவர் இருக்கின்றது. அந்த கிளாக் டவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே ஜபலே அபு குபைஸ் தான். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடங்களாக மாறிவிட்டது. ஒரு சிறிய குன்றாக தான் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஜபலே அபு குபைஸ், அந்த மலை குன்று தான் இந்த உலகத்திலே உருவான முதல் மலை குன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. சும்ம மத்தத் மின் ஜிபால், அந்த மலை குன்றில் இருந்துதான் அல்லாஹ் முழு உலகத்திலும் மலை குன்றுகளை, மலைகளை ஏற்படுத்தினான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அந்த ஜபலே அபு குபைஸ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டிய பிறகு அதன் மீது ஏறிதான் ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுத்தார்கள் முழு மனித சமுதாயத்திற்கும். வஅத்தின் ஃபின்னாஸ் பில் ஹஜ் அதூக லா குல்லி ஸாமிரின் யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். ஓ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், என்னுடைய உத்தரவுடைய பெயரிலே நீங்க காபத்துல்லாவை கட்டி முடிச்சிட்டீங்க, இந்த மலைக்குன்றின் மீது ஏறி நின்று ஹஜ்ஜுக்காக, உம்ராவுக்காக அழைப்பிடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அந்த ஜபலே அபி குபைஸின் மீதுதான் ஏறி நின்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். உலகத்தினுடைய தொன்மையான, பழமையான, முதன்மையான நகரம், உலகத்தினுடைய தொன்மையான, பழமையான பூமி, உலகத்தினுடைய தொன்மையான, பழமையான மஸ்ஜித் இடம் அது பைத்துல்லாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தினுடைய தொன்மையான, பழமையான மலைக்குன்று ஜபலே அபி குபைஸ் மக்காவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மலைக்குன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பூமி, இந்த உலகத்தினுடைய அங்கத்திலே, செயல்பாட்டிலே மஸ்ஜிதுகள் முதல் இடத்தை பெற்றிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய இறை இல்லங்கள் தான் இந்த உலகம் உருவானதற்கு காரணமாக மஸ்ஜிதில் இருந்துதான், மஸ்ஜிதின் நிலப்பரப்பில் இருந்துதான் அல்லாஹ் இந்த பூமியை விரித்தான், இந்த உலகம் உருவானது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக அந்த அளவுக்கு மஸ்ஜிதுகள் மனித வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான சொன்னார்கள், ஹப்புல் பிலாதி இலல்லாஹி தஆலா மஸாஜிதுஹா. இந்த உலகத்திலே அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இடம்,
இந்த உலகத்தில் அல்லாஹ் ஆக பிரியப்படக்கூடிய ஒரு பகுதி என்பதாக சொன்னால் அஹப்புல் பிலாத் இலல்லாஹி தஆலா மஸாஜிதுஹா, எங்கெல்லாம் மஸ்ஜிதுகள் இருக்கின்றதோ அல்லாஹ் அந்த இடத்தை நேசிக்கின்றான், அல்லாஹ் அந்த இடத்தை பிரியப்படுகின்றான். வ அபஹலில் பிலாத் இலல்லாஹி அஸ்வாகுஹா, கடைவீதிகளை அல்லாஹ் வெறுக்கின்றான். மஸ்ஜிதுகளை அல்லாஹ் பிரியப்படுகின்றான், கடைவீதிகளை அல்லாஹ் வெறுக்கின்றான். காரணம், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வை நினைவு கூறப்படக்கூடிய இடம், அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய கடைவீதிகள் அல்லாஹ்வை அவனுடைய நினைவுகளில் இருந்து மனித சமுதாயத்தை திருப்பக்கூடிய இடம். மஸ்ஜிதுகள் நீதியை, நேர்மையை, உன்னதத்தை, உண்மையை, சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய இடம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைய கடைவீதிகளில் பெரும்பாலான தலங்கள் பொய், மோசடிகள் இவைகள் தான் நிறைந்ததாக இருக்கிறது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் மஸ்ஜிதுகள் இருக்கக்கூடிய இடம், உலகத்தில் அல்லாஹ் விருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது என்பதாக சொன்னால் அது பொய்களும் மோசடிகளும் நிபமாக இருக்கக்கூடிய கடைவீதிகளாக இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மஸ்ஜிதுகளை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால்தான் கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதத்துவம் வாய்ந்த மஸ்ஜிதுகள் ஹரமைன்கள் என்பதாக சொல்லுவோம். காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த பகுதி காபா, மஸ்ஜிதுன் நபி அந்த நபவி இருக்கக்கூடிய பகுதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள், அதே போல மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ், இவைகள் எல்லாம் ஹரமைன் என்பதாக சொல்லப்படும், புனிதத்தல் என்பதாக சொல்லப்படும். மஸ்ஜிதுகளை அல்லாஹ் நேசிப்பதின் காரணமாக அல்லாஹ் இந்த புனித தலங்களை, இந்த புனிதமான இறை இல்லங்களை, மஸ்ஜிதுகளை அல்லாஹ் அதனுடைய கட்டுமான பணிகளில் பாக்கியமான மலக்குகள், நபிமார்களை அல்லாஹ் ஈடுபடுத்தி இருக்கின்றான். காபத்துல்லாவுடைய கட்டுமான பணியிலே ஆரம்பத்தில் மலக்குகளை வைத்து தான் அல்லாஹ் காபத்துல்லாவை கட்டி முடித்தான். அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அதற்கு பிறகு அதை முழுமையான வடிவத்துக்கு கொண்டு வந்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இருவரும் அல்லாஹ்வுடைய உத்தரவுடைய பெயரிலே காபத்துல்லாவை கட்டி முடிச்சிட்டு அங்க நின்று துஆ செஞ்சாங்க. வ இத்ஃபு இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், உன்னுடைய அருளை கொண்டு நானும் என்னுடைய மகனும் இந்த காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டோம். ரப்பனா தகப்பல் மின்னா, இந்த பரிசுத்தமான இந்த சேவையை, பரிசுத்தமான இந்த பணியை நீ எங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக சொல்லி அவங்க துஆ செஞ்சாங்க. எனவே காபத்துல்லாவை முழுமையான வடிவத்துக்கு கொண்டு வந்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் காபத்துல்லா இடித்து கட்டப்பட்டது, அது விரிவாக்கம் செய்யப்பட்டது நுபுவத்துக்கு முன்னதாகவே. நபி அவர்கள் 33 நுபுவத்தை அடைவதற்கு முன்னதாக, நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே காபத்துல்லா கட்டப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் மஸ்ஜிதுல் ஹரம் காபாவை கட்டுவதற்காக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல் மண்ணை தங்கள் தோள் மீதும் தலை மீதும் சுமந்து சென்றார்கள். புனிதமான மஸ்ஜித் என்பதனால் தன்னுடைய புனிதத்துக்குரிய ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்மண் சுமக்க வைத்தான் அல்லாஹ் இந்த மஸ்ஜிதின் உன்னதத்திற்காக. எனவே நபி அவர்கள் கல்மண் சுமந்து காபாவை கட்டினார்கள். ஹிஜ்ருடைய சந்தர்ப்பத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த தருணத்திலே வரக்கூடிய வழியிலே மதீனாவுக்கு முன்னதாகவே குபாவுடைய மஸ்ஜித், அங்கு ஒரு மஸ்ஜிதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கட்டினார்கள். அதிலும் கல்மண் சுமந்தார்கள். மஸ்ஜிதை முதலாவதாக நபி அவர்கள் உருவாக்கிய மஸ்ஜித் மஸ்ஜிதே குபாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மஸ்ஜிதினுடைய மகத்துவம் மற்ற 3 புனித தலங்களோடு இதுவும் ஒரு சிறப்புக்குரிய மஸ்ஜிதாக குபா இருக்கின்றது. எந்த அளவுக்கு மிக சிறப்புக்குரிய ஹதீஸ், யார் குபாவுடைய மஸ்ஜிதுக்கு சென்று 2 ரக்காயத் நஃபில் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை, ஒரு உம்ராவுடைய நன்மை. மக்காவுல் ஹரமிலே உம்ரா செய்கின்றோம், குபாவுடைய மஸ்ஜிதில போய் 2 ரக்காய் தொழுதா அந்த உம்ராவினுடைய நன்மை அல்லாஹ் தருகின்றான். ஏன்? அதுவும் புனித தலங்களில் ஒரு தலமாக நபி அவர்கள் கட்டியதின் காரணமாக அல்லாஹ் அதனுடைய மகத்துவத்தை வைத்திருக்கின்றான். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை கட்டினார்கள். அந்த மஸ்ஜிதை கட்டக்கூடிய சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோள்களில் கல்லையும் மண்ணையும் சுமந்து கொண்டு அந்த பள்ளி கட்டி முடித்தார்கள். அதே போல பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய ஆட்சியில் அவர்கள் கட்டிய பள்ளி. எனவே மஸ்ஜிதுகள் அது மகத்துவமானதாக, மேன்மைக்குரியதாக, புனிதமாக இருப்பதின் காரணமாக அதனுடைய கட்டுமான பணிகளில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை, இறைதூதர்கள், நபிமார்களை அல்லாஹ் ஈடுபடுத்தி இருக்கின்றான். ஏன்? அந்த அளவுக்கு மஸ்ஜிதுகள் மகத்துவமானதாகவும் மேன்மையானதாகவும் புனிதமானதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய மஸ்ஜிதுகள் அது கியாமத் வரைக்கும் மஸ்ஜிது தான். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இந்த பள்ளி இருக்குன்னு சொன்னா கியாமத் வரைக்கும் இது பள்ளி தான். இதுல யாரும் உரிமை கொண்டாட முடியாது.
யாரும் இப்பட்ட முறையில் இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய பங்கு என்பதாக சொல்லி இங்கே யாரும் வாதாட முடியாது. ஏன் இது அல்லாஹ் அல் மஸ்ஜிது மஸ்ஜிது யௌமுல் கியாமா, கியாமத் வரைக்கும் இது மஸ்ஜித் தான். இந்த பள்ளி வாசலுக்காக இடம் கொடுத்திருக்கலாம், அல்லாஹ்வுக்கு பரக்கத் செய்யட்டும். இந்த பள்ளி வாசலை கட்டி கொடுப்பதற்காக பெரும் தொகை செலவு செய்திருக்கலாம், அல்லாஹ் அவர்களுக்கும் பரக்கத் செய்யும். எந்த வகையில் வேண்டும் என்றாலும், யார் எவ்வகையில் உதவிகளை செய்திருந்தாலும், ஆனால் யாரும் இந்த பள்ளிவாசல்களுடைய விஷயத்திலே, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இறை இல்லங்களுடைய விஷயத்திலே தனக்கென்பதாக உரிமை கொண்டாட. ஏன் அது மஸ்ஜித், கியாமத் வரைக்கும் மஸ்ஜித் தான். அது மஸ்ஜிதுடைய அமல், அல்லாஹ்வை நினைவு கூறப்படக்கூடிய வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதன், அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள் அவனுக்குரியதாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமலை சுட்டி காட்டுகின்றான். எனவே இங்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. எல்லா காலங்களிலும் அங்கு அமல் தான் நடக்கும், தொழுகை தான் நடக்கும். நாம சொல்லலாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். சில மஸ்ஜிதுகள் மாற்றப்பட்டு விட்டதே, சில மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்டு இருக்கின்றதே. இனிமேல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தியமிட்டு சொல்லலாம், அல்லாஹ் ரசூலுடைய வாக்குறுதி, குர்ஆனுடைய வாக்குறுதி, ஹதீஸினுடைய வாக்குறுதி, அல் மஸ்ஜிது மஸ்ஜிது யௌமுல் கியாமா, கியாமத் வரைக்கும் மஸ்ஜித் மஸ்ஜிதாகத்தான் இருக்கும். எதை சென்றிருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் திரும்ப வந்துவிடும். அல்லாஹ் திரும்ப அந்த மஸ்ஜிதுகளை எதெல்லாம் நம்ம கைவிட்டு போனதோ, அது தரைமட்டமாக்கப்பட்டதோ, இடிக்கப்பட்டதோ, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, ஒரு நாள் நிச்சயமாக அது மஸ்ஜிதாக வந்துடும். ஏன் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹத, மஸ்ஜிதுகள் கியாமத் வரைக்கும் அது மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்துல ஒரு அரச குடும்பத்துல தலாக்குடைய பிரச்சனை வந்துச்சு. சில சந்தர்ப்பங்கள்ல காலங்கள்ல வாழ்ந்த இஸ்லாமிய முஸ்லிம் மன்னர்கள் தான் ஒரு முட்டாள்தனமான பேச்சுக்கள், செயல்பாடுகள் அதிகமாக வெளிப்பட்டிருக்கின்றன. சில சந்தர்ப்பங்கள்ல சில அரசர்கள், ஹாரூன் ரஷீத், ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படிப்பட்ட நல்லோர்கள், இறைநேசர்கள், முழு ஈமான் இஸ்லாத்தை விளங்கிய நல்லோர்களுடைய ஆட்சியும் நடந்திருக்கின்றது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலத்துல ஒரு அரச குடும்பத்திலே இரவுல அரசருக்கும் அவருடைய மனைவிக்கும் சண்டை ஏற்படுது. கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்படுது. நடு ஜாமத்துல அந்த சண்டை கொஞ்சம் முத்தி போய் உச்சகட்டத்தை அடைஞ்சு அரசர் என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா, தன்னுடைய மனைவியை பார்த்து தலாக் சொல்றார். அது சாதாரணமாக சொல்லல, எப்படிப்பட்ட தலாக் சொன்னா, இப்படிப்பட்ட விவரமற்ற அறிவற்ற சில வார்த்தைகள், ஜாலியத்துடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு இருக்கின்றது. அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால், காலை ஃபஜர் உதயமாகுவதற்கு முன்னதாக என்னுடைய ஆட்சி, நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை விட்டு நீ வெளி செல்லவில்லை என்பதாக சொன்னா, உன் மீது எனக்கு என்னுடைய தலாக் நிறைவேறிவிடும் சொல்றார். ரொம்ப கவனமாக கேட்கணும். நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சியினுடைய அளவு நிலப்பரப்புகள் ஒரு 1000 கிலோமீட்டர், 5000, ஒரு இந்திய நாடு எடுத்துக்கொள்ளும், எத்தனை 1000 கிலோமீட்டர் பரப்பளவு. இப்ப இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதாக வைத்துக் கொள்வோம். எனவே காலை ஃபஜர் தொழுகைக்கான பாங்கு சொல்வதற்கு முன்னதாக நீ என்னுடைய நிலப்பரப்பை வெளியே போயிட்டீங்கன்னா உன் மேல தலாக்கு விழாது, தலாக் நிகழாது, நான் கொடுத்த தலாக் சரியாகாது. ஆனா நான் என்னுடைய நிலப்பரப்புக்குள்ளேயே நீ இருந்துன்னு சொன்னா உன் மீது தலாக் ஆயிடும், உனக்கும் எனக்கும் விவரத்தாயிடும். இப்படி ஒரு விதமான ஒரு தலாக்க விட்டுட்டா. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறார், தப்பு செஞ்சிட்டமே, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை யோசிக்கிறார். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. இன்றைக்கு இருப்பதை போல அன்றைக்கு வேகமாக உடனடியாக பயணித்து செல்லக்கூடிய வாகனங்களோ விமானங்களோ எதுவும் கிடையாது. வெறும் ஒட்டகங்களும் குதிரைகளும், மிஞ்சி மிஞ்சி போன 2-3 மணி நேரங்கள் தான் பாக்கி இருந்தது. தஹஜ்ஜுதுடைய நேரம், அந்த நேரத்தில் இருவருக்கும் சண்டை. இன்னும் 2 மணி நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரம் உதயமாக போகிறது. இது செய்யறது, அதுக்குள்ள நாட்டை விட்டு அந்த அம்மா வெளியே போய் ஆகணும். எனவே செய்வது அறியாத அந்த அம்மா, அரசுடைய மனைவி, அப்போது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த பகுதியில் இருந்தாங்க. நடுநிசியிலும் இரவு நேரத்திலும் இமாம் அவர்களுடைய வீட்டின் கதவை தட்டி அரச குடும்பத்தை சார்ந்த அரசனுடைய மனைவி பத்துவா கேட்கிறார். இது போல என்னுடைய மனவர், என்னுடைய கணவர் அறிவற்ற நிலையிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்திட்டார், நான் என்ன செய்ய? ஹஸரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நிதானம் இல்லாம ரொம்ப அமைதியாக சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கை போகாது. நாட்டு முன்னால் அவமானத்தினுடைய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க. நீங்க உங்க மஹல்லாவுல, உங்க மஹலுக்கு அருகாமையில, உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல போய் இருங்க. காலை ஃபஜர் பாங்கு சொல்ற வரைக்கும் அங்க இருங்க, வேற என்ன வேணாம். எனவே சொல்லிட்டாங்க, சரி இமாம் சொல்லிட்டாங்க, வேற பேச்சு இல்ல. அரசனுடைய மனைவி அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல கூடிய பள்ளிவாசல்ல ஒரு வாரமான இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. காலை நேரமாச்சு, ஃபஜருடைய தொழுகை, ஃபஜர் தொழுகையிலே எல்லாத்துக்கும் விசிஞ்சு போச்சு. அரசர் தலாக்கு விட்டுட்டார், இப்படி தலாக்கு விட்டுட்டார், இப்படி ஆயிடுச்சு, என்ன தலாக்கு நிகழுமா நிகழாத ஒரு பெரிய விவாதம் நடந்து
கொண்டு உலமாக்களுக்கு மத்தியிலே மக்களுக்கு மத்தியிலே ஒரு பேசும் பொருளாக வெடித்து விட்டது. எனவே இந்த தருணத்துல உலமாக்களுக்கு மத்தியில பெரிய ஆய்வு நடந்தது. இந்த தலாக் நிறைவேறிடுச்சா நிறைவேறிச்சு. ஏன்னா அரச சொல்லிட்டு என்னுடைய நிலப்பரப்பை விட்டு நீ தாண்டி போயிட்டா தலாக் நிகழாது. ஆனா இந்த அம்மா இன்னும் அவங்க வீட்டிலேயே தான் இருக்காங்க, வீட்டுக்கு பக்கத்துல பள்ளிவாசல தான் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப தலாக் ஆயிருக்கும் என்பதாக பல பேர் சொன்னாங்க. அப்ப இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, தலாக் நிகழவில்லை. அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய ஆட்சிக்கு கீழ் என் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை தாண்டிட்டா, அந்த எல்லையை தாண்டி போய் அந்த அம்மா நின்றுட்டாங்கன்னா தலாக் நிகழாது. எனவே இவர் இந்த நாட்டு அதிபராக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், இதனுடைய முழு நிலப்பரப்பும் அவருடைய கட்டுப்பாட்டில், அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கலாம். எது இவர் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதன், அல்லாஹ்வுடைய இல்லம் யாருடைய கட்டுப்பாட்டிலும் கிடையாது, அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, அவனுடைய ஆட்சியின் கீழ் இருக்கு. எனவே பள்ளியில போனதினால் இந்த அம்மா அவங்களுடைய தலாக்கை விட்டு தப்பிச்சுக்கிட்டாங்க. ஏன் அந்த பள்ளி இவருடைய கண்ட்ரோல் கிடையாது. இவற்றை செய்யலாம், ஆனால் அந்த பள்ளிக்கான அதிபதி அல்லாஹ்வாக இருக்கான், அவனுக்கு சொந்தமானதாக இருக்கு, இவருக்கு சொந்தம் இல்லை. அதனால தலாக் நிகழாதுன்னு சொன்னாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள் மஸ்ஜித் அந்த அளவுக்கு புனிதமானதாக இருக்கின்றது, அந்த அளவுக்கு மேன்மைக்குரிய ஒரு பகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொன்னார்கள், மன் அலிஃபல் மஸ்ஜித அலிஃபஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களை மஸ்ஜிதுகளை நேசிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். மஸ்ஜிதோடு அதிக தொடர்பாக வேண்டும். அல்ல அந்த மக்கள் மீது தனி கவனத்தை அல்லாஹ் செலுத்துறான். பள்ளிவாசலுடைய தொடர்பு, ஆனா தினமும் தொடர்பு, ஐவேளை தொழுகை தொடர்பு, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போறாங்க. உண்மையிலே அவர்கள் மேன்மக்கள். யார் மஸ்ஜிதோடு தொடர்பில் இருக்காங்களோ, மஸ்ஜிதை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்களோ, மஸ்ஜிதை விரும்பக்கூடியவர்களாக இருக்காங்களோ, அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக, அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் மஸாஜித அவுதாதன், மஸ்ஜிதுகளுக்கு என்பதாக சொல்லி மூளை கொம்புகள் இருக்கின்றன. மூளை கொம்புகள் என்பதாக சொன்னா ஒவ்வொரு மூளை, அதுக்கு பேர் சொல்லுவாங்க, அஸ்திவாரம் அல்லது முட்டு தூண் அல்லது பீம் என்பதாக சொல்லுவாங்க. அதுதான் தாங்கி பிடிக்குது முழு பில்டிங்கும். ஒவ்வொரு மூலையில் இருக்கக்கூடிய அந்த பீம்கள், அந்த அஸ்திவாரங்கள், அந்த தூண்கள் தாங்கி பிடிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதோடு தொடர்புடைய, மஸ்ஜிதுக்கு அதிகமாக வந்து செல்லக்கூடிய அந்த மக்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்கின்றார்கள், இன்னல் மஸாஜித அவுதாதன், மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள் மூளை கொம்புகளாக, மஸ்ஜிதினுடைய தூண்களாக இருந்து கொண்டிருக்காங்க, மஸ்ஜிதினுடைய பீம்களாக இருந்து கொண்டிருக்க, மஸ்ஜிதை அவர்கள் தான் தாங்கி பிடிக்கின்றார்கள், அவர்கள் தான் செழிப்பாக்கின்றார்கள். அல் மலாயிகத்து ஜுலுசாஉ, அவர்கள் அமரக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு அருகாமையில் மலக்குகளும் இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், சாதாரண விஷயம் இல்லை அப்படித்தான். அதனால தான் மஸ்ஜிதுடைய தொடர்பு. எங்கு போனாலும் ஜமாத்துடைய தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, பள்ளிவாசலுக்கு போய், ஊர்ல என்ன வேலைகள் இருந்தாலும் வாங்க சொல்லப்பட்டுடுச்சா பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வந்துடணும். குறைஞ்ச மஹல்லாக்கல்ல ஒவ்வொரு வக்து தொழுகிறதுக்கு முயற்சி செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபஜ்ருடைய தொழுகையில மஹல்லா மக்கள் மஹல்லாவுடைய மஸ்ஜிதுல வந்து தொழுகணும். அது ஒரு பெரிய பாக்கியம், அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்தை, சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படி தொடர்புடைய மக்கள் பள்ளியோடு இறுக்கமாக, பள்ளியோடு நேசமாக அவங்க இருக்காங்க, பள்ளியுடைய வேலைகள்ல, பள்ளியுடைய தேவைகள் முன்னெடுத்து முன்னின்று செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க, அந்த மக்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய கிருபை என்னன்னு சொன்னா, அவர்கள் நோய்வாய்ப்பட்டுட்டாங்க, பள்ளிவாசலுக்கு வர முடியல, உடல்நிலை சரியா போயிடுச்சு, அப்படி என்பதாக சொன்னா மலக்குகள் அவர்களை நலன் விசாரிக்க போறான். அல்லாஹ் மனிதர்கள் நலன் விசாரிக்கிறதுக்காக இல்ல, உறவுகள் நலன் விசாரிக்கிறதுக்காக அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு உடல்நிலை சரியில்லைன்னா மகன் போய் விசாரிக்கிறதுக்கு கூட தயார் இல்லை, அம்மா உடல்நிலை சரியில்லை மகன் போய் விசாரிக்கிறதுக்கு தயார் இல்லை, சகோதரிகள் உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க, ரத்தபந்த உறவுகள் உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க, போய் விசாரிக்கிறதுக்காக ரத்தபந்த உறவுகள் இன்னைக்கு தயாராக இல்ல. அல்லாஹ் நம்மள சமுதாயத்தை பாதுகாக்கணும். ஆனா இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇன் மரீது ஆதுஹும், அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் மலக்குகள் போய் விசாரிக்கிறாங்க, அவர்களுடைய ஆஃபியத்துக்காக மலக்குகள், பரிசுத்தமான மலக்குகள் துஆ செய்யறாங்க. இன் கானு ஃபி ஹாஜத்தின் ஆனுஹும், அவர்களுக்கு ஏதாச்சும் ஹாஜத் இருந்துச்சு, அந்த மக்களுக்கு பள்ளியோடு தொடர்பு, அந்த மேன் மக்களுக்கு, அந்த நல்லோர்களுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு உலக தேவைகள் இருந்துச்சு என்பதாக சொன்னா, அவங்க தேவைக்காக கிளம்பி போனா அவர்களோடு மலக்குகள் போறாங்க, அவங்களுடைய வேலைகள்ல மலக்குகள் பங்காற்றுகிறார்கள், மலக்குகள் உதவி செய்யறாங்க. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலக்குகளுடைய துஆ, மலக்குகள் நம்மளை நலன் விசாரிக்கிறாங்க, மலக்குகள் கூடவே இருக்காங்க, நம்முடைய வேலைகள் அவர்கள் வந்து உதவி செய்யறாங்க. நம்ம இந்த உலகத்துல யாராச்சும் வீழ்த்த முடியுமா?
நம்ம இந்த உலகத்தில் யாராச்சும் நஷ்டவாளி ஆக்க முடியுமா? கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்ல பள்ளியுடைய தொடர்பு, மஸ்ஜிதுடைய நெருக்கம், மஸ்ஜிதுடைய எல்லா பணிகளிலும் பங்கு கொள்வது எவ்வளவு பெரிய பரக்கத்தான பாக்கியமான ஒரு வாழ்க்கையை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது அல்லாமல் பள்ளிக்கு வந்துட்டு போறார் என்பதாக சொன்னாலே அவருக்கு ஜலிசுல் மஸ்ஜித் அலா ஸலாஸி ஹிசால், 3 சன்மானங்கள் நிச்சயமா கிடைச்சே தீரும். இது அல்லாமல் மலக்குகளுடைய தொடர்பு, அவர்களுடைய உதவி, அவர்களுடைய துஆ, இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இதை தாண்டி ஜலிசுல் மஸ்ஜித் அலா ஸலாஸி ஹிசால், அவர் பள்ளிக்கு வந்து தொழுகிறார், அமல் செய்கிறார், உட்கார்றார், உட்கார்ந்துட்டு போறார், இப்படி இருந்தாலே நிச்சயமாக அவருக்கு இன்னும் 3 சன்னங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அஹும் முஸ்தஃபாதுன், அவர் கண்டிப்பாக இஸ்லாமிய சகோதரர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. முஸ்லிமான சகோதரர்களை சந்திக்கிறார், சலாம் சொல்றார், முசாபஹா செய்கிறார். அந்த முசாபஹா அலாமின் மூலமாக அவருடைய பாவங்கள், இருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அவ் கலிமத்துன் வஹ்கமத்துன், அவர் விரும்பியும் விரும்பாமலும் நலவான விஷயங்கள் அவருடைய காதுகளுக்கு போகுது. அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்கள், தொழுகையில கிராத் ஓதப்படுது, குர்ஆனுடைய ஆயத்துகள் அவருடைய உள்ளத்துக்கு காதுகள் வழியாக போகும். அல்லாஹ் ரசூலுடைய விஷயம், அல்லாஹ் தான் உயர்வானவன், அவன் தான் அனைத்தின் மீது ஆற்றல் படைத்தவன். ஈமான் யகீனுடைய விஷயங்கள் போகுது. நிரந்தரமாக அவர் பாவியாக வாழும் சூழ்நிலையை விட்டு அவருடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய இடமாக மஸ்ஜித் இருந்து கொண்டிருக்கு. தீனுடைய விஷயத்தை கேட்கிறார். ஒரு பாவியான மனிதர் பாவம் செய்து கொண்டிருக்கார், பள்ளிவாசலுக்கு வரார், ஜுமாவுல கலந்துகிறார், அமல் கலந்துகிறார், ஒரு வக்து தொழுகை, ஒரு ரக்காய் தொழுகிறார். அந்த தொழுகையில குர்ஆனுடைய ஆயத்துகள் அவருடைய உள்ளத்தை ஒழுக்கி மாற்ற ஏற்படுத்தும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கலிமத்து முஹ்கமத்துன், அவர் தீனுடைய விஷயங்கள், அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை கேட்பதற்கான சந்தர்ப்பம், அந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அவ் ரஹமத்துன் முன்வரத்துன், எல்லாம் விரும்பக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அந்த நல்லோருக்கு பள்ளிவாசலுடைய தொடர்பின் மூலமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக எல்லா ரீதியிலும் நம்முடைய மஸ்ஜிதுகளோடு, இறை இல்லங்களோடு நாம் தொடர்புடையவர்களாக, நம்முடைய பங்களிப்புகள் பள்ளியினுடைய தேவைகளுடைய விஷயத்தில், உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பள்ளிவாசல் கட்ட வேண்டுமா, கட்டிட உதவி ரீதியாக, இடம் வேண்டுமா, இடம் வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயத்தில், அந்த ரீதியிலே பள்ளியை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்திலே, அதை பராமரிக்கக்கூடிய விஷயத்திலே, எல்லா ரீதியிலும் நாம் நம்முடைய பங்களிப்பை முதன்மைப்படுத்த முன்னிலைப்பட கடமைப்பட்டிருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க அறிவிக்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய ஊர்களில் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்கள் மஸ்ஜித் ஏற்படுத்துங்கள். ஒவ்வொரு பகுதிகளிலும் மஸ்ஜிதுகள் உருவாக வேண்டும். ஒவ்வொரு பகுதிகளிலும் மஸ்ஜிதுகள் கண்டிப்பாக உருவாக்கப்படணும். மஸ்ஜிதுடைய உருவாக்கத்திலே ஒவ்வொருவரும் பணியாற்றுங்கள். உங்களுடைய பங்களிப்பை முதன்மையானதாக எடுத்து வையுங்கள். மஸ்ஜிதுகளை பராமரியுங்கள், மஸ்ஜிதுகளை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், மஸ்ஜிதுகளை நறுமணம் கமலக்கூடியதாக வைத்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜிதினுடைய உள்புறம், மஸ்ஜிதினுடைய வெளிப்புறம் எல்லாவற்றையும் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் அதை பராமரிக்கக்கூடிய விஷயத்திலே அதீத கவனத்தை செலுத்துங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலே நாம் அதீத கவனத்தை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது, கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலினுடைய செழிப்பு தான் அந்த ஊரினுடைய செழிப்பாக இருக்கும். ஒவ்வொரு மஹல்லாவினுடைய செழிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்ம நன்றாக யோசிச்சு பார்க்கலாம். மக்கா காபத்துல்லா உருவாகுவதற்கு முன்னதாக, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டுவதற்கு முன்னதாக அது வெறும் வனாந்தர பாறை வனக்காடு, மனித நடமாட்டம் அல்ல, விலங்கினங்களினுடைய நடமாட்டங்கள் கூட, எந்த உயிரினங்கள் ஜீவாசிகளும் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமாகத்தான் அந்த பூமி இருந்தது. எப்போ அங்கு மஸ்ஜிதுல் ஹரம் அந்த கத்துல்லா கட்டப்பட்டதோ, சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு பார்க்கலாம் உலகத்தினுடைய அத்தனை வளங்களும் அங்கு கொட்டி கிடக்கின்றது. அங்கு இல்லாத பொருட்கள் எதுவும் இல்லை. உலகத்திலே எங்குமே கிடைக்காத தரமான பொருட்களை அங்கு நாம பெற்றுக் கொள்ளலாம். உலகத்திலே விளையக்கூடிய முதல் தர கனிவர்க்கங்கள், பலவர்க்கங்கள், உணவுகளை நாம் புசிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், அருந்த வேண்டும் சொன்ன அந்த பூமியில நிச்சயமாக கிடைக்கும். உலகத்திலே உயர்ந்த மிக தரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்பதாக சொன்ன அந்த பூமியில கிடைக்கும். அவ்வளவு பெரிய செழிப்பு எப்போ காபா வந்ததோ அதற்கு பிறகுதான் அல்லாஹ் அந்த பூமியை செழிப்பாக்குறான். மஸ்ஜித் நபவி ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லை. எப்ப நபி அவங்க மதீனாவுக்கு வந்தாங்க, மஸ்ஜித் நபவியை கட்டினாங்களோ, சுபஹா, இன்றைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய புனித பூமியாக, எவ்வளவு பெரிய பாக்கியமான பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக இதே பகுதியில பல ஆண்டுகளாக வசித்து வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளிவாசல் இந்த இடத்துல, இந்த ஊர்ல, இந்த பகுதியில இந்த காந்தி கிராமம் உருவாவதற்கு முன்னதாக இந்த காந்தி கிராமம் எப்படி இருந்துச்சு, எப்படிப்பட்ட காடாக இருந்தது.
நம்முடைய ஹாஜர் அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பகுதியெல்லாம் போனா சுடுகாடு என்பதாக சொல்லுவாங்க. மக்கள் அந்த பக்கத்துல 7 மணி இந்த பகுதியில் நடந்து கூட போக முடியாது. 2012 நான் வந்து அந்த சந்தர்ப்பத்திலேயே 7 மணிக்கு காட்டுக்குள்ளுகிறது போல தெரியும், அவ்வளவு கும்மிருட்டாக இருக்கும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்போ பள்ளிவாசல் வந்ததோ, அல்லாஹ் இறை அழைப்பு பாங்கோசை இந்த பகுதி முழுவதுமாக நிரப்பமாக சென்றதோ, இன்னைக்கு எவ்வளவு பெரிய செழிப்பு. இந்த பள்ளிக்கு வாங்கும் போது 70 ரூபா 60 ரூபால வாங்கினதாக சொன்னாங்க. இன்னைக்கு 2000 ரூபா 2500 ரூபா 3500 ரூபா வெளியில மெயின் ரோட்ல 5000 இருக்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட் போகுது. அவ்வளவு பெரிய செழிப்பு எதை கொண்டு அல்லாஹ் ஏற்படுத்தினா? மஸ்ஜிதை கொண்டு. எங்கு மஸ்ஜித் செழிப்பாக இருக்கோ அல்லாஹ் அந்த ஊரை செழிப்பாக்குவான், அந்த மஹல்லாவை செழிப்பாக்குவான். அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு ஈமான்தாரிகளுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் செழிப்பான். நாம மஸ்ஜிதை செழிப்பாக வச்சிருந்தோம், நம்முடைய ஊர் நம்முடைய வீட்டை அல்லாஹ் நிச்சயமாக செழிப்பாக்கி வைப்பான். அருமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்க மஸ்ஜித் இல்லையோ அந்த இடங்கள்ல மஸ்ஜிதை உருவாக்க சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் மஸ்ஜிதுகள் உருவாகணும். எங்க பள்ளிவாசல்கள் இல்லையோ அந்த இடத்துல அந்த மக்கள் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டு தூரமாகிறார்கள். அல்லாஹ்வினுடைய அருள், அவனுடைய பொருத்தம், அவனுடைய ரஹமத்தை பாவங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்குள் மூழ்கி விடுகிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். மஸ்ஜித் உருவாக்கப்படணும், அது பராமரிக்கப்படணும், அது பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அது நறுமணம் கொள்ள வேண்டும், அதனுடைய பராமரிப்பிலே அதீத கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதாக நமக்கு வலியுறுத்தப்பட்டு இருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதை நம்ம பராமரிக்கல, பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது மஹல்லாவாசிகள் மஸ்ஜித் செயல்பாடுகள்ல, அதனுடைய தேவைகள்ல, அதனுடைய உடல் உழைப்புகள், பொருளாதார ரீதியாக அதனுடைய விரிவாக்கம், எதையுமே நாங்க கவலை செலுத்தாம நம்முடைய வேலைகளை மட்டும் நாம பார்த்து கொண்டிருந்தோம் சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். உலமாக்கள் எச்சரிக்கைன்னு சொன்னா நம் கேட்பாரற்று ஆகிவிடும். மஸ்ஜிதை கேட்பாரற்று நாம போட்டுட்டோம், அதை பராமரிக்கல, அதை பரிசுத்தப்படுத்தல, அதனுடைய பராமரிப்பு நாம கவனம் செலுத்தலன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வியாபாரம், நம்முடைய தொழில்துறைகள் கேட்பாரற்று அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு தூரமாக போகும். மஸ்ஜிதை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பானதாக ஆக்கி வைத்தான். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு வயதான பெண்மணி எப்போதுமே மஸ்ஜித் நபவியை பெருக்கி கூட்டி சுத்தமாக வச்சிருப்பாங்க. பள்ளிவாசல பளிச்சுன்னு வச்சிருப்பாங்க. எப்பயுமே மஸ்ஜித் நபவியில ஒரு சின்ன குப்பை கூட இருக்கா, அந்த அளவுக்கு அந்த பள்ளியை சுத்தப்படுத்தி வைத்துக் கொண்டு அந்த பெண்மணி. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியூர் போயிருந்தாங்க, போயிட்டு உள்ள திரும்ப மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்க. அந்த பெண்மணியை காணோம். ஒரு நாள் ஃபுல்லா அந்த பெண்மணி காணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இடத்தை கேட்டாங்க, எங்க இங்க ஒரு பள்ளிவாசல்ல நம்ம பள்ளிவாசல்ல அந்த வயதான பெண்மணி எப்பயுமே கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சிருந்தாங்க, அந்த பெண்மணியை காணமே என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அவங்க இறை அழைப்பை ஏற்று மரணிச்சிட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவமா சொன்னாங்க சஹாபாக்களை, உங்கள யாவது ஒருத்தர் மரணித்தால் நிச்சயமாக எனக்கு முதல்ல தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை நீங்க எங்க அடக்கம் செஞ்சு சொல்லி கேட்டாங்க. அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடம் காண்பிக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோடு இருந்தவர்களே நீங்க வரிசையில சஃப்கள்ல நில்லுங்கன்னு சொல்லி அந்த கபருக்கு முன்னாடி தக்பீர் கட்டி ஜனாஸா தொழுகை வச்சாங்க. ஜனாஸா தொழுகை முடிச்சிட்டு சொன்னாங்க, இன்னி ரஐதுஹா ஃபில் ஜன்னா, பள்ளிவாசல சுத்தமாக இந்த அம்மா வைத்ததின் காரணமாக இன்னி ரஐதுஹா ஃபில் ஜன்னா, இந்த பெண்மணியை, இந்த வயசாலியை நான் சொர்க்கத்துல பார்த்தேன். அன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசல சுத்தமாக அது நறுமணமாக அதனுடைய பங்களிப்புல நாமும் முன்னின்று களம் கண்டு வேலை செய்யும் பொழுது அல்லாஹ் ரசூல் இடத்துல உயர்ந்த சன்மானங்கள் உயர்வுகளை பெற்றுக்கூடியதாக இருக்கு. மஸ்ஜித் நபவி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பேரித்தம்பலத்தினுடைய அந்த ஓலைகளால் நிறுவப்பட்டு இருந்தது. இரவு நேரம் ஆச்சுன்னு சொன்னா வெளிச்சம் இருக்காது, இருட்டுல தான் நின்று தொழுவாங்க. அந்த அளவுக்கு போதிய இன்னைக்கு இருக்கிறத போல விளக்குகள் எதுவும் கிடையாது. பல நாட்களாக இப்படிதான் தொழுகை நடந்திருக்கு. இரவு நேரம் மகரிபுடைய நேரம் வச்சு காலைல ஃபஜர் வரைக்கும் இருட்டில் தான் அமல் நடந்துகிட்டு இருக்கும். அது தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அவர் ஒரு வியாபாரி, அதிகமான பல நாடுகளுக்கு சென்று வரக்கூடியவர். அவர் அது தன்னுடைய வியாபார நிமித்தமாக சிரியாவுக்கு போயிருந்தார். அங்க இருக்கக்கூடிய மாற்றார்களுடைய இறை இல்லங்கள்ல அந்த வழிபாட்டு தலல்ல லாந்தல் விளக்குகள், பிரகாசமாக வெளிச்சத்தை தரக்கூடிய விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டிருச்சு. எனவே உடனடியாக அந்த நாட்டில் அந்த விளக்குகளை வாங்கிக்கிட்டு மதீனாவுக்கு வந்தார். இரவு நேரத்துல வந்தார். வந்தவர் நேராக பள்ளிவாசலுக்குள்ள போய் அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு போயிட்டார். காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்குள்ள போறாங்க. பார்த்தா பள்ளி முழுவதும் பிரகாசமாக ஜொலிச்சுக்கிட்டு,
சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க அப்படி நிகழ்ச்சி எடுத்தாங்க. இவ்வளவு நாட்களாக இருண்டு போய் கிடந்த மஸ்ஜிது நபவி இந்த அளவுக்கு ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது, பிரகாசமாக இருந்துகிட்டு இருக்கு. முகமலர்ச்சியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பள்ளியே அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை இப்படி பிரகாசிக்க செய்தது யார் என்பதாக சொல்லி கேட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுடைய தோழர் தமீம் தாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் இதை செஞ்சாங்க. எனவே அவர்கள் அழைக்கப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்காக துஆ செய்தாங்க. நவ்வரத்துல் இஸ்லாம் நவ்வரல்லாஹு அலைக ஃபி துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை பிரகாசிக்க செய்த உங்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கையை அல்லாஹ் பிரகாசமாக்குவானாக. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய ஒண்ணு செய்யல, ஒரு விளக்க வாங்கி கொண்டு வந்து வச்சு பள்ளிவாசலை வெளிச்சமாக்கிட்டான், பள்ளிவாசலுக்கு ஒளி கொடுத்துட்டான். நவ்வரத்துல்லாஹுல் இஸ்லாம் நவ்வரல்லாஹு அலைக ஃபி துன்யா வல் ஆখিরা. இம்மை மறுமை இருளக வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுக்கு பிரகாசத்தை ஏற்படுத்திட்டோம். அதோடு நிறுத்தல மகத்தான ஒரு சொன்ன வார்த்தையை சொன்னாங்க. தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், என்னுடைய தோழர் அவர்களே, நீங்க செஞ்ச இந்த காரியத்திற்காக என் உள்ளம் நாடுது. எனக்கு மகள்கள், திருமணம் முடிக்கப்படாத மகள்கள் இருந்திருந்தாங்க சொன்னா, என்னுடைய மகள்கள் எல்லாத்தையும் நான் நிக்கா செய்து கொடுத்துட்டேன். நிக்கா செய்யக்கூடிய வயசுல என்னிடத்துல எந்த மகளும் இல்லை. ஒரு கால் ஏதாச்சும் ஒரு மகள் நிக்கா முடிக்காம இருந்தாங்கன்னா, நீங்க பள்ளிவாசலை பிரகாசப்படுத்தி இந்த ஒரு விளக்கை வைத்து ஒளி செய்ததின் காரணமாக உங்களுக்கு என் மகளை நிக்கா செஞ்சு கொடுத்திருப்பேன்னு சொன்னான். சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் அவர்களை விட உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. சய்யிதுல் அம்பியா, அனைத்து நபிமார்களின் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்றாங்க, பள்ளிவாசல் கண்ணியப்படுத்திட்டீங்க, பள்ளிவாசலை பிரகாசமாக்கிட்டீங்க, பள்ளிவாசலை ஒளிர செஞ்சிட்டீங்க. எனக்கு மகள் இருந்தா நான் நிக்கா செஞ்சு கொடுத்திருப்பேன். மகள் இல்லை. பக்கத்தில் இருந்த இன்னொரு சஹாபி நௌஃபல் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா என்பதாக சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த சஹாபி, அஹ்ல பைத்தை சார்ந்த. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, தாங்க அனுமதி தந்தீங்கன்னு சொன்னா எனக்கு மகள் இருக்கா, இந்த தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு நான் நிக்கா செஞ்சு வைக்கிறேன். நபி அவங்க தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்டாங்க, அரச நிச்சயமாக எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். எனவே அந்த இடத்துல, அந்த நேரத்துல, அந்த சபையிலே அங்கே நிக்கா முடித்த மனக்கோலத்தோடு பள்ளியை விட்டு வெளியே போனாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன வாழ்க்கையும் சரி, இம்மை வாழ்க்கையும் சரி, மறுமை வாழ்க்கையும் சரி, மஸ்ஜிதை ஒளிர செய்யக்கூடியவர்கள், மஸ்ஜிதை பராமரிக்கக்கூடியவர்கள், அதை தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள், அதை நறுமணம் கமல செய்யக்கூடியவர்கள், அதனுடைய தேவைகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி பங்காற்றக்கூடியவர்கள், மஸ்ஜிதை கட்டுவதற்காக உதவி செய்யக்கூடியவர்கள், மஸ்ஜிதினுடைய இடத்திற்கு தேவைக்காக இடம் வாங்கிப்பதற்காக உதவி செய்யக்கூடியவர்களுடைய மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சந்ததிகளின் வாழ்க்கை, இம்மை மறுமை அனைத்தின் வாழ்க்கையும் அல்லாஹ் உயர்த்தக்கூடியதாக பிரகாசிக்கக்கூடியதாக வைத்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார், மஸ்ஜிதினுடைய தேவைகளில் நாம் முதன்மையானவர்களாக, முன்னிலைப்படுத்தப்பட்டவர்களாக நாம் களம் கண்டு நாம் பள்ளிவாசலுடைய அனைத்து வேலைகளிலும் ஈடுபட கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு காலங்கள்ல ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னதாக அப்போது இருந்த மக்கள் பொதுநல சிந்தனை அதிகமாக உள்ளவர்களாக இருந்தார். பொதுநலத்தினுடைய சிந்தனை அதிகமாக வகுப்புகள் நடந்துச்சு. உலகத்துல பார்க்கலாம், நம்முடைய தமிழகத்துல பார்க்கலாம், பல இடங்கள்ல இருக்கக்கூடிய பெரும் பெரும் மஸ்ஜித், பெரும் பெரும் நிறுவனங்கள், அந்த மஸ்ஜிதை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள், இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் மஸ்ஜிதுக்காக வகுக்கப்பட்ட இடம். பெரும்பண்டு வருமானங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவு பள்ளிகள் இருக்கு. நம்முடைய சமுதாயத்தை சார்ந்து மகத்தான விசாலமான உள்ளம் படைத்த அந்த நல்லோர்களுடைய மகத்தான சேவைகள், வக்ஃபுகள், பள்ளிவாசலுக்காக அவ்வளவு வக்ஃப் செய்யப்பட்டது. இன்னைக்கு அந்த வக்ஃபுகளே இல்லாமல் போயிடுது, முற்றிலுமாக துறை தெரிந்துபட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். சின்ன விஷயங்கள் கூட வக்ஃப் செய்யப்பட்டது. நமக்கு எல்லாம் தெரியும், வயதுல மூத்தவங்களுக்கு தெரியும். டேலா கட்டி போயிட்டா தண்ணீர் இல்லைன்னு சொன்னா டேலா கட்டி மூலமாக ஒரு போய் சுத்தம் செய்து கொள்வதற்கான அந்த கட்டி வக்ஃப்ல வாங்கி கொடுக்கப்பட்டிருது. தயமம் செய்வதற்கான மண் மூட்டல், அந்த பரிசுத்தமான மண் இருக்கும், அந்த மண், அந்த வாளிகள் வக்ஃபுடைய சொத்துல வக்ஃபின் மூலமாக அதை வக்ஃப் செய்தாங்க. பள்ளிவாசல் எரியக்கூடிய விளக்குகளுக்கு, பள்ளிவாசல் எரியக்கூடிய மின் சாதனங்களுக்கு, அந்த கரண்ட் பில், இதற்கெல்லாம் வக்ஃபுகள் இருந்துச்சு. மஸ்ஜிதுடைய தேவைகள், மதரசாவுடைய தேவைகள் இன்னைக்கும் பள்ளப்பட்டியில அல்லது கிராமப்புறங்கள்ல போய் பார்த்தோம் என்பதாக சொன்னா சில இடங்கள்ல சில வீடுகள் எழுதப்பட்டிருக்கும், இந்த வீடு இந்த பள்ளிவாசலுக்கு பார்ப்பட்டது, வக்ஃப் செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய வருமானம் இந்த மஸ்ஜித் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மதரசாவுக்காக செலவு செய்யப்படும். இந்த கடை இந்த மஸ்ஜிதுக்காக வக்ஃப் செய்யப்பட்டிருக்கு. இதிலிருந்து வரக்கூடிய வருமானம் மஸ்ஜிதில் இயங்கி இருக்கக்கூடிய மின்சாரத்துக்காக கட்டப்பட வேண்டும். நியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இன்றைக்கு பார்க்கலாம், இஸ்லாமிய பாரம்பரியம் மிக்க ஊர்கள்ல இப்படி எல்லாம் வக்ஃபுகள் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த வக்ஃபினுடைய அமலே சமுதாயத்துல இல்லாமல் போயிடுச்சு. பாதுகாக்கணும்.
முற்காலத்துல வாழ்ந்தவங்க தங்களுடைய சுய செலவுகளை குறைச்சு கொண்டு பொது செலவுகள்ல அதிகமாக கவனம் செலுத்தினாங்க. நமக்கெல்லாம் தெரியும், கீழக்கரையை சார்ந்த சீதகாதி என்பதாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடைவல்லல் இந்த ஜெனரேஷனுக்கு, கடந்த ஜெனரேஷனுக்கு அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. 50கள்ல 60கள்ல 80கள்ல பிறந்தவங்களுக்கு சீதகாதி அவருடைய கொடைவல்லல் நிச்சயமாக தெரிந்திருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அவர் கீழக்கரையில வாழ்ந்தவர், மிகப்பெரிய கொடைவல்லல். அவரிடத்துல ஒரு மஸ்ஜிதுடைய தேவைக்காக அந்த மஸ்ஜித் சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் போறாங்க. மஸ்ஜித் கட்டணும், உதவி செய்யுங்கிறதுக்காக இரவு நேரத்துல போய் அவரிடத்துல உதவி கேட்கறதாக போறாங்க. இரவு நேரம் இன்னைக்கு இருக்கிறது போல வெளிச்சங்கள்லாம் இல்லை. எனவே ஜமாத் வந்திருக்கு, அவங்கள வரவேற்று அமர வச்சுட்டார். தன்னுடைய உதவியாளர் ஹாதிம் இடத்துல சொன்னார், எல்லாம் வந்திருக்காங்க, இருட்டா இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க, விளக்க பத்தி வைங்க என்பதாக சொல்லி சொன்னார். சிக்கிமுக்கி கல், அந்த கல்ல உரசி அதிலிருந்து வரக்கூடிய நெருப்பை வச்சுதான் விளக்கை ஏற்றுவாங்க. எனவே அந்த உதவியாளர் கல்ல உரசி அதிலிருந்து வரக்கூடிய நெருப்பின் மூலமாக விளக்கை ஏத்தினா விளக்கு இருந்துச்சு. ஆனா போதுமான வெளிச்சம் கிடைக்கல. சிதகாதி சொன்னாங்க, வெளிச்சம் பத்தலப்பா, இன்னொரு விளக்க ஏத்துன்னு சொன்னாங்க. திரும்பவும் அந்த கல்ல உரசி இன்னொரு விளக்க ஏத்தினார். இப்ப சிதகாதி தன்னுடைய சீடர் இடத்துல, தன்னுடைய உதவி இடத்துல கடும் கோபத்தோடு கடித்து கொண்டார். அதான் ஏற்கனவே ஒரு விளக்கு ஏத்தியாச்சு, இல்லை ஏத்தன விளக்குல இருந்து இன்னொரு விளக்கு ஏற்கலாமே, அதெல்லாம ஏன் திரும்ப அந்த கல்ல உரசி அதை வீணாக்கிட்டேன், வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த கல்ல ஒரு ஸ்பார்க், ஒரு தீப்பொறி, அது வீணா போச்சுன்னு சொல்லி அவரை கடித்துக் கொள்கின்றார், அவரை திட்டார். ஏத்தப்பட்ட விளக்குல இருந்து நீ ஏத்தினாமே, ஏன் திரும்பவும் அதை உரசி அது குறைஞ்சு போச்சு, அது அந்த பொருள் வீணா போயிடுச்சேன்னு சொல்லி அடித்துக் கொள்றார். வந்தவங்களுக்கு பெரிய கலக்கம், என்னடா ஒரு சின்ன ஸ்பார்க் தீப்பொறி, அதை கூட இவ்வளவு கஞ்சத்தனம் பாக்குறாரு, இவர்கிட்ட இருந்து பள்ளிவாசலுக்காக நம்ம என்ன வாங்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு உட்கார்ந்துருந்தாங்க. எனவே விசாரிச்சார், பள்ளி என்ன தேவை எல்லாம் கேட்டுட்டு அப்போ செக்ல 1000 ரூபாய் எழுதி கொடுத்துட்டா. கனிமிக்கு அல்லாஹ் நல்லடியாக 150-200 வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. அன்றைக்கு 1000 ரூபான்னு சொன்னா இன்றைய மக்களை கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வச்சுக்கலாம். அன்னைக்கு 1000 ரூபாய், 1000 ரூபாய் செக் கொடுக்கப்பட்டுடுச்சு, சீட்ல எழுதி கொடுத்துட்டா. வாங்கி பார்த்து இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சி. என்னடா ஒரு சின்ன தீப்பொறிக்கு இவ்வளவு சத்தம் போட்டவர் 1000 ரூபாவை சர்வசாதாரணமாக தூக்கி கொடுத்துட்டாருன்னு சொல்லி அதிர்ச்சியில ரொம்ப ஆச்சரியத்துல அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தாங்க ஜமாத். திரும்பவும் சரி ஜமாத்துக்கு நம்ம கொடுத்த காசு பத்தல விலகுன்னு சொல்லி அந்த சீட்டை வாங்கி அந்த செக்கை வாங்கி இன்னும் சைபரை போட்டார். 1000 10,000 மாறிச்சு. இன்றைய மதிப்பில் அது 10 கோடிக்கு சமம். மிரண்டு போயிட்டாங்க வந்த ஜமாத். அப்ப அந்த ஜமாத்துடைய தலைவர் கேட்டார், ஒரு சாதாரணமான ஒரு சின்ன தீப்பொறி, ஒரு சின்ன ஸ்பார்க், இது வீணா போனதுக்காக, வேஸ்டா ஒரு ஸ்பார்க் வீணா ஆயிடுச்சுன்றதுக்காக இவ்வளவு சத்தம் போட்டீங்க உங்களுடைய ஊழியர், ஆனா 10,000 ரூபாயை நீங்க பள்ளிவாசலுக்காக எழுதி கொடுத்திருக்கீங்களே. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் எங்கள் சுயசுகளில் கட்டுப்பாடாக இருப்பதின் காரணமாகத்தான் பொது செலவுகளில் விசாலமாக தாராளமாக எங்களால் செலவு செய்ய முடியுதுன்னு சொன்னார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுடைய தேவைகளில் நாம் விசாலமாக இருக்கோம். நம்முடைய சுய செலவுகளை நாம் குறைத்துக் கொண்டு சொன்னா தீனுடைய தேவைகள் நம்மை நாடி வரக்கூடியவர்களுக்கு தாராளமாக நாம் விசமாக நம்மால் உதவி செய்ய முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். குறைக்க சொல்லல, தவறாக குறையாக இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் என்ன மன்னிக்கணும். ஒரு கணம் நம்முடைய வீடுகளை எடுத்து, வாடகை வீடு அல்லது நாம சொந்த வீட்டுல இருக்கிறோம், நம்முடைய தொழில் நிறுவனங்கள், ஒரு கடையோ ஒரு தொழிற்சாலையோ எது இருக்கோ, இதனுடைய வசதி வாய்ப்புகள் இது எவ்வளவு அழகாக, எவ்வளவு விசாலமாக, எவ்வளவு ஆடம்பரமாக இருந்து கொண்டிருக்கு. அதே போல நம்முடைய மஹல்லாக்களுடைய மஸ்ஜிதுகள் எப்படி இருக்கு. கனிமிக்கு அல்லாஹ் நல்லடியாகலே, நம்முடைய வீட்டை காட்டிலும் நம்முடைய கடையை இன்னும் கொஞ்சம் நம்ம விசாலப்படுத்தி வைப்போம். ஏன்னா அதுதான் வருமானத்துக்குரிய. வீட்டை விட கடையை அழகுபடுத்தி அதில் வசதிகளை ஏற்படுத்தி வியாபாரத்தினுடைய அந்த நுணுக்கங்களை அதிகப்படுத்தும். அந்த அளவுக்கு அதில் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தும். எனவே நம்முடைய வீடு, வாடகை வீடு அல்லது சொந்த வீடு, நாம் செய்யக்கூடிய நிறுவனம் அல்லது அந்த கடை, இதை எவ்வளவு வசதியாக வச்சிருக்கோம், எவ்வளவு அழகாக வச்சிருக்கோம், எவ்வளவு ஆடம்பரம் வச்சிருக்கோம். ஒரு கணம் அப்படியே நாம திரும்பி பார்க்கலாம். நம்முடைய மஸ்ஜிதுகள், நம்முடைய மஹல்லாவினுடைய மஸ்ஜிதுகள் எந்த அளவுக்கு காலமாக இருக்கு, தொழிலாளிகளுக்கு போதுமானதாக இருக்கா, தேவையானதாக இருக்கா, தொழிலாளிகளாக வரக்கூடியவர்களுடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கா, அது அழகாக இருக்கா, அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய அமைப்பில் இருக்கா. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய ஆள் மனதில் கை வச்சு நாம் ஒவ்வொருவருமே சிந்திக்கணும். ஏன் என்பதாக சொன்ன கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுகள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அங்கமாக இருக்கு. மஸ்ஜித் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஹயாத் மௌத் அனைத்து விஷயங்களினுடைய அங்கம், அனைத்து விஷயங்களுடைய தீர்வுகள் மஸ்ஜிதை முன் வச்சுதான் எடுக்கிறோம். இந்த மகாக்கள், இந்த மஸ்ஜிதுகள், இதை நாம் எவ்வளவு செழிப்பாக வச்சிருக்கோம்.
மஸ்ஜிதினுடைய செழிப்பு தான் மஹல்லாவினுடைய செழிப்பாக இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுகளில் நாம் தனி கவனத்தை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனுடைய பணிகளில் அதனுடைய பொருளாதார பணி, உடல் ரீதியான பங்களிப்பு, பொருளாதார ரீதியான பங்களிப்பு, கட ரீதியான பங்களிப்பு, இட ரீதியான பங்களிப்பு, அனைத்திலும் அதீத கவனத்தை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை கபூல் செய்வானாக, நம்மளை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கும் மஹல்லாவார்களுக்கு தேவைக்கு ஏற்றால் போல் மஸ்ஜிதுகளை விரிவானதாக, விசாலமானதாக, பரக்கத்துக்குரியதாக, அமலை கொண்டு ஆபாதாக, செழிப்பாக செயல்படக்கூடியதாக, மஸ்ஜிதுன் நபவியை போன்று, மஸ்ஜிதுல் ஹரமை போன்று முன்மாரியான மஸ்ஜிதாக, மஹல்லாவாக அல்லாஹ் நம்முடைய மஹல்லாக்களை, நம்முடைய மஸ்ஜிதுகளை கபூல் செய்வான்.